ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் 2 முக்கியமான விவகாரங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று, திமுக கூட்டணிக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்புகள். இது திமுகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அப்படின்னு இருந்த சூழல் மாறி தற்போது திமுக கூட்டணி கட்சிக்குள் இருக்கும் கட்சிகளுக்கிடையே கூட உரசலை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுங்க நம்ம பார்க்குறோம். இரண்டாவது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் தான். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏவுக்கான தேர்வுகள் நேற்று நடக்கவிருந்தது. ஆனால் அந்த தேர்வு எழுத சென்ற அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நேரம் சரியான ஒரு மன்னிக்கணும், அவர்களுடைய இடம் மாற்று இடங்களை இறுதி நேரத்தில் போக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேருடைய ஹால் டிக்கெட் நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளேஸ் பண்ணப்படலை. இது தொடர்பாக தொடர்ச்சி அவங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இப்போ ஒட்டுமொத்தமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2வே பார்த்திங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம். இதுவும் அரசுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாகத்தான் நாம் இன்னைக்கு இந்த தலையங்கம் நிகழ்ச்சியில் அலசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இப்போ முதல்ல நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை குறித்து நம்ம பேசிடலாம். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்டை தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேலண்டரை பேஸ் பண்ணி தான் இந்த தேர்வுகளை நடத்தணும். அதாவது ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் நடத்துகிறோம். அதன் பிறகு பிப்ரவரியில் பிப்ரவரி மார்ச்சில் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் மெயின்ஸை நம்ம ஜூனில் நடத்துகிறோம். இப்படியும் ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு ஆண்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் வரலாற்றிலேயே எப்போதுமே இந்த மாதிரி கேலண்டர் ரிலீஸ் பண்ணி அதை சரிவர நடத்தினதா வரலாறே ஒன்று கிடையாது. ஆனால் அதை விட முக்கியமாக இந்த மாதிரி நடந்து அப்புறம் குளறுபடி ஆகிடுச்சு. டிஎன்பிஎஸ்சினுடைய அந்த பொறுப்பில் இருக்கிற ஐயா சொல்கிறாங்க, டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சுங்க, தொழில்நுட்ப கோளாறாக ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாரு. இது மாதிரியும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மன்னிக்கணும், தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணையத்தினுடைய வரலாற்றில் நடந்ததே கிடையாது. அப்படி ஒரு நிகழ்வினை நேற்று டிஎன்பிஎஸ்சி அரங்கேற்றிருக்கிறாங்க. உடனடியாக வேறு ஒரு நபரையும் அந்த பொறுப்புக்கு மாற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசுங்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு பெருது நீங்கள் யோசிக்கணும். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தாசில்தார் அளவுக்கான விஏவுக்கு மேலே இருக்கக்கூடிய, அதே சமயம் டெபுட்டி கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு தான் முக்கியமான ஒரு தேர்வாக கருதப்படுகிறது. இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2 நீங்கள் எழுதணும்னா அடிப்படையில் நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். ஸோ உங்களுக்கே யோசிச்சு பாருங்கள், ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கிறவங்க இந்த குரூப் 2 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயமாக பல்லாண்டு காலமாக தொடர்ச்சியாக உழைச்சின்னா என்ன, படிக்கிறது தான் அவங்களுக்கு உழைப்பே. ஒரு அறை எடுத்து தங்கி தனியாக இருந்து சுக துக்கங்களை ஓரந்தள்ளி ஒட்டுமொத்தமாக படிக்கணும், படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கரைச்சி குடித்து தொடர்ச்சியாக படித்து ராவும் பகலும் வெளியிலேயே இருந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையில் போய் எக்ஸாம் எழுத போனால் எக்ஸாமெல்லாம் கேன்சல் வெளில போங்கங்கிறாங்க. எப்படி இருக்கும் அவரோட மனநிலை? இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதை பார்க்குறவங்க கூட போய் எழுதிட்டு வந்திருப்பீங்க, ஒரு ஆற்றாய்மை கூட பார்க்க உட்காந்துருப்பீங்க, தெரியாது. இப்போ எதற்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, யூபிஎஸ்சி எடுத்துக்குவாங்கங்க. இது வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் இந்த அரசாங்கத்தை, மத்திய அரசில் யாராக இருந்தாலும் சரி, அதை ஒரு கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தை தவிர யூபிஎஸ்சி பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தோடு சரியாக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி இதுக்கு முன்னாடி
இப்பயும் சரி தொடர்ச்சியாக என்ன கேலண்டரை போடுறாங்களோ அந்த கேலண்டர் படி கட்டாயமாக ப்ரிலிம்ஸ் நடந்தே தீரும். ஜூன் மாதம் ப்ரிலிம்ஸு, டிசம்பரில் மெயின்ஸு, பிப்ரவரியில் இன்டர்வியூ, அடுத்த ஜூனில் உங்களுக்கு வந்து டோட்டலாக என்ன போஸ்ட்டுங்கிறது வந்துடும். ஒரு எக்ஸாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது ஒரு டாப்பான ஒரு எக்ஸாம்பிள். அப்படியே என்ன போட்டிருக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். 16ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் சார் காலையில் 10 மணிலேருந்து 2 மணி இருக்கும்னா கரெக்டாக நடந்துடும். அதில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிசர் கூட தட்டாது. அந்த அளவுக்கு தெளிவாக நடத்துவாங்க. இவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் தான் எப்படி வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டுச்சு, ஏன் அதை பார்க்க தவறுறாங்க, என்ன இங்கே வந்து நம்ம பேசுகிறோம் என்ன கேட்கணும் அப்படின்னா, எழுதுகிறவங்க வந்து சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. ஒருத்தவங்கலாம் வந்து கடைசி அட்டம்ப்டாக இருக்கும். இந்த அட்டம்ப்டை முடிச்சாதான் நாங்கள் கல்யாணமே பண்ணுவோன்னு சில பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேருடைய வாழ்க்கையே இதுதான். சில பேர் இதை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு போகணும், இது இல்லைனா என் வாழ்க்கையே இல்லை. சில பேர் கிடைச்ச வேலையை விட்டுட்டு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதை முடிச்சுட்டு தான் என் மகளுக்கு நான் திருமணம் பண்ணலான்றதுன்னு ஒரு தாய் இருந்திருப்பாங்க, ஒரு தகந்தை இருந்திருப்பார். என் பாப்பா இந்த மாதிரி எழுதிருச்சுன்னா திருமணம் பண்ணிடுவேன் இருந்திருப்பார். இப்போ அந்த பாப்பா எழுத முடியாமல் போயிருக்கும். இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த கேள்வித்தாளை நீங்கள் முழுசாக மாற்றணும், அப்படியே நீங்கள் மாற்றிடுவீங்க. சில பேருக்கு இது எளிமையான தேர்வாக இருந்திருக்கலாம். ஒருத்தவங்க வெளியில் வந்து பேசினாங்க, நான் நல்லா எழுதியிருந்தாங்க, அப்புறம் கேன்சல் சொல்லிட்டாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? அந்த இழப்புகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிற பதிலீடு என்னன்றதை நம்ம இப்போ கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து இதுக்காக அறிக்கை விட்டுருக்கிறாங்க. நம்ம முக்கியமான அறிக்கைகளை நம்ம வந்து வாசிக்கலாம். அதிமுக அவருடைய எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த லட்சணத்தில் இருக்குதுங்கிறது இந்த ஒரு விஷயமே சாட்சி அப்படிங்கிறபடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான தேர்வு ஒத்தி வைக்கப்படுறது தமிழ்நாட்டு வரலாற்றில் இதான் முதல் முறை அப்படிங்கிறார். ஏன்னா அவர் சிஎம்மாக இருந்திருக்கிறாருல்ல. டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு ஒற்றவரில் தப்பிக்க பார்க்குது திமுக ஆட்சியாளர்கள். குரூப் 2ங்கிறது எவ்வளோ முக்கியமான தேர்வு, அந்த தேர்வு எழுதிய இளைஞர்களுடைய பல்லாண்டு உழைப்பும் நம்பிக்கையும் சதைச்சிருக்குது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக நான் மாற்றிட்டேன்னு வாய்க்கிழிய மேடையில் பேசுகிறாரு முதலமைச்சர் அவர்கள். ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த வக்கில்லாத கையாலாகாத அரசு தான் உங்களுக்கு திமுக அரசுங்கிறார். எதிர்க்கட்சிக்கு இவ்வளவு ஒரு நல்லதொரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் இப்படியா பண்ணுவாங்க? எதிர்க்கட்சிகளை போட்டு வெளுக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே 5.5 லட்சம் வேலைகளை தரப்போகிறோம்னு சொல்லி 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இருக்கிற தேர்வை கூட ஒழுங்கு நடத்த வக்கற்ற திமுக அரசுக்கு என்னுடைய கண்டனங்கள் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் மீது மட்டும் பழி சுமத்தி அவர்கள் மீது கண் திரும்ப நடவடிக்கை எடுக்காமல் இந்த தவறு எதிர்காலத்தில் வராமல் இருக்க ஸ்டாலின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதே போல் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. தொகுதி 2 மற்றும் 2A தேர்வுகள் தொழில்நுட்ப காரணங்களால் தான் ரத்து செய்யப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் சார்பில் கூறப்பட்டாலும் தேர்வுக்கான அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கோட்டை விட்டது தான் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு காரணமாகும்னு சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். மேலும் தமிழ்நாடு முழுவதும் காலையில் 9223 தேர்வர்களும் மாலையில் 9244 தேர்வர்களும் எழுத இருந்த இந்த தேர்வுகளுக்கான சென்னையில் 7 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அவற்றில் 3221 பேர் தேர்வு எழுத இருந்தாங்க. அவர்களில் 600 பேருக்கு சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்த நிலைமையில் அந்த மாணவர்களுக்கான தேர்வுக்கு நுழைவுச் சீட்டில் சென்னை அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவா கல்லூரின்னு போட்டிருந்தது. தேர்வு மையங்கள் திறக்கப்பட்டு தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்பாகத்தான் இந்த குளறுபடியே தெரிய வந்திருக்கிறது. ஸோ அவங்களுடைய சென்டர் வந்து இங்கே இருக்கிற சென்டர் வேற, அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் போட்டிருக்கிற சென்டர் வேற அப்படிங்கிறத இங்கே பிரச்சனையாக வந்து மாறி இருக்கிறது. இதை கண்டித்து தேர்வர்கள் எல்லாருமே வந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அவர்களை நந்தனம் கல்லூரிக்கு அழைத்து செல்ல மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சதுனால தான் இப்போது ஒட்டுமொத்த தேர்வுமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தழுவிய அளவில் பார்த்துக்கங்க. சென்னையில் தேர்வு தொடங்காத நிலையில் கோவை உள்ளிட்ட பல மையங்களில் தேர்வு தொடங்கி 1 மணி நேரத்துக்கு மேலே தான்
அவங்களுக்கு போய் ரத்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் அலைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் தேர்வர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தேர்வு மையங்கள் மற்றும் அவற்றில் தேர்வு எழுதும் தேர்வர்களை ஒதுக்கீடு செய்வதை டிஎன்பிஎஸ்ஸில் இளநிலை உதவியாளர் நிலையில் உள்ள பணியாளரை தெளிவாக பார்த்துட முடியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி தலைவர், செயலாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அப்படின்னு 3 ஐஏஎஸ் அதிகாரிகளும் 6 உறுப்பினர்களும் மேற்பார்வையிட்டும் கூட இவ்வளவு குளறுபடிகள் நிகழ்ந்திருக்கிறது என்றால் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் எப்படி சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படிங்கிறதையும் கூறியிருக்கிறார். மேலும் இது குறித்து திரு சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அறிக்கை விட்டுருக்கிறாங்க. ரத்து செய்யும் அளவிற்கு பல்வேறு குளறுபடிகளோடு நடைபெற்றுள்ள குரூப் 2 தேர்வு திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக திமுக அரசு தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுவது பெருங்கொடுமை. இரவு பகல் பாராது கண் துஞ்சாது படித்து தங்கள் கடின உழைப்பை செலுத்திய தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளின் அரசு பணி கனவினை சுக்குநூறாக்கியுள்ள திமுக அரசு அவர்களது குடும்பத்தையும் மீளா வறுமை சூழலில் தள்ளி இருக்கிறது. வெற்று விளம்பரங்களுக்கும் வீண் ஆடம்பரங்களுக்கும் தரும் முக்கியத்துவத்தை நிர்வாக பணிகளை சரியாக செய்வதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் திமுக அரசு செய்ய தவறுவது ஏன்? மக்கள் நலனை பாதுகாப்பதே மக்களாட்சியின் மகத்தான மாண்பாகும். அதை செய்ய தவறிவிட்டு கோடிகளை கொட்டி நல்லாட்சி செய்வதாக விளம்பரம் செய்தால் அதனால் நாட்டு மக்கள் அடைந்த நன்மை என்ன? இதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? வெட்கக்கேடு அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கிறாரு. இன்னும் பல எதிர்க்கட்சிகள் வந்து குறித்து பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதில் அல்டிமேட்டாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் அதிலும் கீழ் இருக்கக்கூடிய பல தேர்வர்கள் தான் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நான் ஏன் மாணவர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலைன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎன்பிசி மாணவர்கள்னு. கிடையாது. கல்லூரி முடிச்சுட்டு பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, பல பேர் கல்யாணம் பண்ணாமல், பல பேர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, பல பேர் கடனை உடனே வாங்கிலாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தேர்வர்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த தேர்வு எழுதி ஒரு அரசு பணியாளர்கள்லாம் மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலோட, ஒரு ஆசையோட, ஒரு கனவோட, ஒரு இலக்கோட பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்க. அவங்க ஒன்றும் மாணவர்கள் கிடையாது. ஏன்னா மாணவர்கள்லாம் யாராவது இருப்பாங்க, காப்பாற்றி விட்டுருவாங்க. பெற்றோர்கள் இருப்பாங்க, காப்பாற்றி விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் மாணவர்கள் கிடையாதுங்க. 25 வயசு 30 வயசை தாண்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது, பார் இருக்காங்க. அதை தாண்டி அவங்களும் எழுதவே முடியாது. அப்போ இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு. இதில் இப்படி அரசினுடைய ஒரு அலட்சியத்தன்மையை வெளிப்பட்டிருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த அரசுக்கு ஒரு கரும்புள்ளி தான், கருப்பு நாள் தான். அதை மறுப்பதற்கே வந்து வாய்ப்பில்லை. அரசாங்கம் ரொம்ப சரியாக, கவனமாக, சீராக சீமானோட அறிக்கையில் குறிப்பிட்டது மாதிரி அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் கவனமாக பார்க்குறேன். விளம்பரங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறீங்க, அரசு இதை பண்ணுது அதை பண்ணுதுன்னு காமிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் பண்ணுற செலவு. அன்புமணி சொல்கிறாரு பாருங்க, 3 ஐஏஎஸ் 6 உறுப்பினர்கள் இருக்காங்க. இது ஒரு இளநிலை உதவியாளரே பண்ணுற வேலைங்க. இது இவ்வளோ பேர் இருந்தும் கோட்டை விட்டுருக்கீங்களேங்கிறார். அப்போ இது மிகப்பெரிய ஒரு குளறுபடி, கோளாறு, தவறான மேற்பார்வையெல்லாம் இருக்குது. இது அரசு கண்டிக்கணும். அரசு வந்து உள்ளே இருக்கிற ஆட்களை திருத்தணும், ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பாடம். ஆனால் என்ன, இது ஒரு பாடத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவனுடைய வாழ்க்கை பலிகடாவாக மாற்றப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவோட கூட்டணிக்குள்ளே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை 234 தனித்து போட்டியிட போகிறாரு. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்க வந்து விரும்பலை. இந்த முறையை ஒத்த சீட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இது இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து தெரிகிறது. உண்மையிலேயே திமுக கூட்டணிக்குள்ளே ஆக்டிவாக இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. காங்கிரஸ் கட்சியெலாம் வந்து சீட்டுக்காக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஹைலைட் ஆகுது. ஆனால் அதே திமுக கூட்டணிக்குள்ளே தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய டாக்டர் திருமாவளவனோ அல்லது வந்து அண்ணன் வேல்முருகன் போன்றவருடைய குரல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வெளியில் கேட்காது. வந்து அவங்களும் விரும்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். அவங்களெல்லாம் திமுக தலைமையை விரும்பாது, எதுக்கு இவங்களெல்லாம் பெருசாக பெரியாள் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கருணாஸ் ஐயா தமிழ்முன் அன்சாரி இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டதும் அமைப்பே கட்டாமல், கட்சிக்காக வேலை செய்யாமல், அல்லது திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் தமிழருடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற கட்சிகளையும்
அவர்களையும் நீங்கள் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுவீங்கன்னா அந்த சீட்டே எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அண்ணன் வேலுமுருகன் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இருந்தாலும் அவர் கட்டாயமாக பிஜேபி இருக்கக்கூடிய அலையன்ஸுக்கு போவதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவர் வந்து எப்போதுமே ரத்தம்னு பேசுகிற மாதிரி ரத்தமும் இணையுமா, எப்படி அண்ணன் திரு சீமான் அவர்களும் அண்ணன் வேலுமுருகனும் இணைவார்களா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வந்து வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா இவர் கிட்டத்தட்ட வேட்பாளர்லாம் அறிவித்து 234 தொகுதிகளில் 117 ஆண் 117 பெண்ணு போட்டார். 21ஆம் தேதி அறிவிக்க போகிறார். திருச்சியில் மாநாடு கூட்டி அறிவிக்க போகிறாரு. ஸோ அதற்கான வாய்ப்புகளும் குறைவுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. டிவிகேவை போட்டு பொழக்கிறதுல ஆளாக இருக்கிறாரு. டிவிகேனா டிவிகேவை தாக்கும் டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை தாக்கும் தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு முதலே பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். ஏன்னா அவர் இந்த பேருக்கே வந்து டிவிகேன்னு போடக்கூடாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு அவர் நடிகர், அப்புறம் தமிழருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் அரசியலுக்குள்ளே இப்படியாக கவர்ச்சி பிம்பங்களுக்கு பின்னாடி போவதுங்கிறது ஒரு அநாகரிகமான அரசியல்னு முதல்ல கண்டித்தவர், அதை எதிர்த்து பேசினவர், அப்படி விமர்சன பார்வை முன்வச்சவர் திரு அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து ஒரு மன விரக்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பட் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணுன்னா விசிகா வந்து பாமக உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோம்னு பல முறை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட பேர் நேரில் பேசிக்கிட்டாங்கன்னா சரி ஆயிடுவாங்க அப்படின்னு வெளில இருந்து நாட்டாமல் பண்ண வந்திருக்கிறாரு நம்ம அண்ணன் செல்வ பெருந்தகை. இப்போ செல்வ பெருந்தகர்கள் அப்படி சொன்ன உடனே இந்த மாதிரி அநாகரிகமான அரசியலெல்லாம் பண்ணாதீங்க ஐயா, எங்கள் கட்சி நிலைப்பாடுன்னு எங்களுக்கு தெரியும்னு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலடியை வந்து தடாலடியாக ட்விட்டர் பக்கத்தில் கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் கட்சி எங்களுடைய நிலைப்பாடு எங்கள் கொள்கை என்னங்கிறத நாங்கள் திமுக தரப்புல தெரிவிச்சிட்டோம். உங்கள் கட்சி வந்து தாவேகா கிட்ட மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் அதான் சொன்னோமா? உங்கள் கட்சி விஜய் கிட்ட போகிறோன்னு பூச்சாண்டி காமிச்சு திமுக கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டை வாங்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் தான் சொன்னோமா அப்படின்னு விசிகாவுடைய தொண்டர்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணோமாங்க அப்படின்னு தொண்டர்கள் கேட்குறாங்க. எஸ் பாலாஜி அவர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கேட்கறது கிடையாது. இப்போ விசிகாவின் தொண்டர்களுடைய பதிலடிக்கு காங்கிரஸ் என்ன சொல்ல போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி விசிகாவின் முடிவுங்க, அதை அந்த தலைவரும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. 2 பேரும் பார்த்துக்கிட்டா ஒன்றா வந்து முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ என்ன மாதிரியான அணுகுமுறையாக இருக்கும், அதுதானே இப்போ வந்து கேள்வியாக இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, விசிகாவிலேயே பயணித்தவர் தான் அண்ணன் செல்வ பெருந்தகை. இப்போ அவர் தனியாக ஒரு அமைப்பெல்லாம் அப்புறம் ஆரம்பித்தார், இருந்தார். இப்போ கடைசியில் காங்கிரஸ் தலைவர் ஆகிட்டார். ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை குறித்தோ அந்த அவருடைய நிலைப்பாடு குறித்தோ இவர் எப்படி பேச முடியும்? அதுதான் இப்போ வந்து சிக்கலை உருவாக்கி இருக்குன்னு சொல்கிறார் எஸ் பாலாஜி அவர்கள். அவர் நமக்கு அளித்த ஒரு பிரத்யேக பேட்டி ஒன்றையும் நாம் இன்றைக்கி நம்முடைய 4th ஸ்டேட் தமிழில் போட போகிறோம். சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அளித்த பேட்டி நம்முடைய ஊடகத்தில் நீங்கள் பார்க்கலாம். கட்டாயமாக பாருங்கள், நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ இப்படியாக கூட்டணி கட்சிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் வந்து உருவாகிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இது வந்து எப்படி திமுக சமாளிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு முடிவு தெளிவாக இருக்குது. ஐயா ராமதாஸ் கழற்றி விடப்பட்டிருக்கிறார். கட்டாயமாக விசிகா வழக்க திரு ஸ்டாலின் விரும்ப மாட்டார். அது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். கண்டிப்பாக திமுக கூட்டணி தோற்க போகுது உறுதினு அப்பயே வந்து முடிவு எழுதிடலாம் விசிகா வெளியே போச்சு அப்படின்னா. ஏன்னா விசிகா கள அளவில் பல இடங்களில் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது விசிகா தான் அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது. இது யார் வேணால் ஒத்துக்குவாங்க. இதில் வந்து நீங்கள் ஒளிவு முறைவுக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லை. விசிகா வந்து திமுகவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் வெளிப்படையான யதார்த்தமான உண்மை. ஸோ அவங்க கூடுதல் சீட்டு கேட்குறாங்க, ஆட்சி இதில் பங்கு கேட்குறாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து திமுகவுக்கு வந்து எழுந்திருக்கிறது. இவர்களுக்குள்ள சிக்கல் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பேராபத்து. ஸோ ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. பையன் இருக்கிற கூட்டணிக்கு தான் அவர் போயாகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட வந்து பேசி பார்க்கலான்ற ஒரு ஐடியாவும் இருக்கிறாங்களாமா. இன்னொரு பக்கம் சீமான்ட்டையும் பேசியிருக்கிறாங்களாமா. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்களாம். அவர் வந்து ஐயா நம்ம ஏற்கனவே எல்லாரையும் போட்டு யாரெல்லாம் சீட்டு கொடுத்தாச்சு,
இதுக்கப்புறம் தம்பி தங்கைகள்கிட்ட நம்ம பேசணும்னா அது வந்து உசிதமாக இருக்காது. அது அவங்க இருக்க வேண்டிய இடம், நிற்க வேண்டிய இடம் நான் கொடுத்துட்டேன், வேலையை பார்க்க சொல்லிட்டேன். நமக்கு இந்த முறை செட் ஆகாதுங்கய்யா அப்படின்னு சொல்லி சீமானும் வந்து ராமதாஸ் ஐயாவை கொஞ்சம் வேணாங்கய்யா, பொறுமையாக இருங்க, நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கய்யான்னு சொல்லிட்டதாகவும் தகவல். ஸோ ஒரு அரசியலில் ஒரு ஜாம்பவானா திகழ்ந்த திரு ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி யாராச்சும் நான் சேர்த்துக்கங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஒரு இன்றைய தற்கால காலகட்டத்தில் ஒரு அரசியல் வீழ்ச்சியாகத்தான் வந்து பார்க்க முடிகிறது. அவர் எப்படி அடுத்தடுத்து போக போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை பையனோட சமாதானம் ஆயிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் அப்பாவே வாங்க அப்படின்னு நாளைக்கே கூட இருகரம் கூப்பி அழைத்து கட்டி அணைத்து முத்தங்கள் கொடுப்பாரு. ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா என்டிஏக்குள்ளேயே போய் சேர்ந்துடலாம். இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா டிவிக்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்லாம் இவர் செட் ஆகுமான்னு தெரியாது. இன்னொன்று டிவிக்கேவே கடுமையாக ஆதரிக்கக்கூடியவங்கள்லாம் இவர் வந்து பாமக பாஜக இருப்பாருன்னு சொல்லி ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் போய் சேர்ந்தாருன்னா பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகள் பறிபோக வாய்ப்புகள் இருக்குன்ற இன்னொரு பார்வையும் இருக்குது. அப்போ டிவிகேக்கு போகிறதுக்கும் வந்து ஐயா ராமதாஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கிடையாதுன்னும் போது தனித்து விடப்பட்டிருக்கிறார் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. என்னவாகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.